திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்சியில் புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, கூடவே ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ இதில் நான் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் தனியாக சைட் டிஷ் செய்யணும்னு தேவையே இல்லைங்க. இது அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம புதினா ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.